வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவில் நின்று ஞானக்கிளஞ்சிய பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கிறோம். பாடல் எண் 1417. பழிச்சுமை அகற்று என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். பழிச்சுமை அகற்று என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். ஐயுணர்வும் பயம் ஏற்ற ஆன்மாவில் பழிச்சுமையை மெய் உணர்வும் பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். ஐயுணர்வும் லயம் ஏற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய் உணர்வு பெற்று ஆற்றி மிக எளிதில் கழித்திடலாம். தெய்வ நினைவுடன் அறிவை சேர்ந்தொன்றும் தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகீர் உடனே என்னை தொடர்பு கொள்வீர். வாழ்க வளமுடன். குரு என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஐ உணர்வால நமக்கு பழிச்செயல்கள் பதிந்திருந்தால், ஆன்மாவை களங்கப்படுத்தி இருந்தால், மெய் உணர்வு பெற்று மிக எளிதில் அவைகளை கழித்திடலாம். தெய்வ நினைவுடன் அறிவை சேர்ந்தொன்றும் தவம் ஆற்ற உய்ய நினைத்தால், அவ்வாறு தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு அந்த பேரின்பம் பேரானந்தம் பேரின்ப களிப்பில் நீங்கள் உணர்வாக உணர்ச்சினை அற்று உணர்வாக நீங்கள் அந்த இறைவனை அமைதி பேரின்பம் என்பதாக அடைய வேண்டும் என்று சொன்னால், உலகிலுள்ள அனைத்து அன்பர்களும் உடனே என் தொடர்பு கொள்வீர். குருவை பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் குருதான் தூய்மை செய்பவர். அப்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த தீட்சை என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மைப்படுத்துதலாகி அந்த செயலை குருதான் செய்வார். குருவின்றி அமையாது இறைநிலை என்பதால் தொடர்பு கொள்வீர் என்று கூறுகிறார். அப்பொழுது குருவினுடைய தவ வலிமையாலும் இறையாற்றில் கருணையினாலும் நமக்கு இந்த தியானம் என்று சொல்லக்கூடிய இந்த தவம் என்று சொல்லக்கூடிய அகத்தவத்தை நமக்கு அளிப்பவர் குருதான். ஆகவே தொடர்பு கொள்வீர். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இந்த பழிச்சுமையை அகற்றும் அகத்தவத்தை நான் அளிக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் பழிச்சுமையை நீக்கிக் கொள்ளலாம் என்று கூறும் இச்சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இறையாற்றலுக்கும் குரு ஆற்றலுக்கும் இதுகாரும் சிந்தனையை கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.